Hey guys, welcome back. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சுங்க. அதுல இந்த பெரிய படங்கள் எல்லாம் வந்து மலேசியாவில் ரிலீஸ் ஆச்சுன்னு நாங்க போய் பார்த்துட்டோம், வந்து ரிவ்யூவும் சொல்லிட்டோம். நிறைய பேர் கேட்டீங்க என்னன்னா, முக்கியமா இந்த மதராசி படத்துக்கெல்லாம் ரிவ்யூ சொல்றீங்களே, நம்ம புதுசா ஒரு பையன் நடிச்சிருக்காரு பாலா, காந்தி கண்ணாடின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு நீங்க ரிவ்யூ சொல்லக்கூடாது, ஏன் அதை நீங்க பார்க்கல, ஏன் புதுமுக நடிகர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, பெரிய ஹீரோஸ்க்கு பின்னாடி மட்டும் ஓடுறீங்கன்னு அவ்வளவு பேசிட்டு, இங்க படம் ரிலீஸ் ஆகல, ரிலீஸ் ஆனாதானே பாக்குறதுக்கு. எங்களுக்கும் பாலாவை பிடிக்கும், அந்த படம் எப்படா வரும், ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ஒரு செம குவாலிட்டியான படம். இந்த ஒரு சில பேர் ஸ்டார்டிங்ல இந்த உப்புமா படம் கிரிஞ்சி படம் நடிப்பாங்கல்ல, அந்த ஒரு குவாலிட்டியை அதை பார்க்கும்போதே தெரியுமே. அப்படி இல்லாமல் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு தரமான கண்டென்ட் உள்ள ஒரு குவாலிட்டியான படம் தான் பாலாக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆசையா. செப்டம்பர் 5 மதராசியோட சேர்ந்து வரும்னு பார்த்தா மதராசி மட்டும்தான் வந்தது. இந்தியாவில் அந்த படம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி ஓஹோ ஓரளவுக்கு ஓடுது அப்படின்னோடனே தான் இங்கே அதை வாங்குறாங்க. சேம் கோஸ் டு லோக்கா. நிறைய பேரும் கேட்டீங்க, மலையாளத்தில் ஒரு படம் வந்து சக்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சூப்பர் ஹீரோ படம் பார்க்கலையானா வந்தால் தானேங்க பார்க்குறதுக்கு. ஸோ காந்தி கண்ணாடியும் லோக்காவும் செப்டம்பர் 12 விச் இஸ் எஸ்டர்டே தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரெண்டையும் போய் பார்த்துட்டு வந்து விட்டோம். ஸோ இப்போ காந்தி கண்ணாடியோட ரிவ்யூ படம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஹவரில் லோக்கா வீடியோவும் வரும். ஸோ காந்தி கண்ணாடி, டு பி ஃப்ரேங்க், பாலாவுக்கு ஒரு ஓஹோன்னு இல்லைனாலும் ஓகே, பாலா ஹீரோ ஆயிட்டாரா, நாங்கள் ஒரு ஹீரோவை ஏற்றுக்கிறோண்டாங்கிற மாதிரியான ஒரு படம் தான் இது. ஏன்னா பாலா மாதிரியே புகழெல்லாம் வந்து ஒரு ஹீரோவாக படம் பண்ணாங்க, காமெடியனாக படம் பண்ணாங்க. பட் அது அந்த அளவுக்கு மக்கள் அவர் ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணல. பட் அவரும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு, பெஸ்ட் ஆஃப் லக். பட் பாலாவுக்கு ஒரு வெயிட் பண்ணி குக் வித் கோமாளிலேயே இருந்து அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சி அதுக்கு பார்க்கும்போது அது ஒரு வர்த்தான பாலாக்கு ஓகேப்பா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்குற ஒரு படம் தான் இது. ஆனால் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது, ஆமா இதுல ஹீரோ யாருக்கு, பாலாவா இல்ல பாலாஜி சக்தி வேலா, யாரு ஹீரோ? எல்லாத்துலயும் பாலா இருக்கு தானே. பாத்தீங்களா, இவன் அதுலயும் பாலா இருக்குல்ல, டைரக்டர் சரிதான் சொல்லியிருக்காரு, என்ன முழு பேரை சொல்லாம குறைச்சி சொல்லியிருக்காரு பாலா ஹீரோன்னு. பார்த்தா பாலாஜி சக்தி வேல் தான் ஹீரோவா. எனக்கு படம் பார்க்கும்போது பாலா கேமியோ பண்ண மாதிரி தான் இருந்தது. முக்காவாசி நேரம் நம்ம மற்றவர் தான் வர்றாரு. காதல் பட டைரக்டர் இருக்காரு, பாலாஜி சக்திவேல் தானே அவர் பேரு. காந்தி கேரக்டர் பண்ண, காந்தியும் கண்ணம்மா கேரக்டர் பண்ணவங்கள தான் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போதான் நான் யோசிக்கிறேன், பாலா தான் அவர் தான் ஹீரோ, ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ அவர் தாங்க, ஆனால் படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரிஜினல் ஹீரோ யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ பாலாக்கு ஒரு ஈவெண்ட் கம்பெனி நடத்துகிறவர் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் இல்லை, அதனால நம்ம நிறையா சொல்ல முடியாது. பட் ஃபஸ்ட்டு படத்துலையே நம்ம கார்த்தி மாதிரி பருத்து வீரனில் ஃபஸ்ட்டு படத்தில் ஏப்பா இந்த ஆளுக்கு அது ஃபஸ்ட்டு படமா அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் பாலா வந்து இப்போ ஃபஸ்ட்டு தானே, அவருக்கு அந்த சினிமா பேக்ரவுண்டு, வீட்டில் நடிப்பு சொல்லி கொடுக்குறதுக்கு அண்ணன் அப்பா அப்படி யாருமே இல்லாததுனால அங்கங்கே அவரோட அந்த ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக, ரொம்ப இல்லை லைட்டாக பிசிறு தட்டுது. ரொமான்ஸ் சீன் வந்தாலும் ஐயாவுக்கு கண்ணில் பயம். இங்கே ஸ்டேஜ்லேயே விஜய் டிவிலேயே அவர் ஹீரோயின் கையெல்லாம் பிடிக்க மாட்டார், தள்ளி நின்று தான் ஆடுவார். இதில் வந்து பிடிச்சிதான் ஆகணுங்க, கிஸ்ஸு அடிக்கணுங்க அப்படின்னு ஹீரோயின் இப்படி கிட்ட வந்தால் இவர் நடிக்கிறாரு. ஆனால் லைட்டில் ஒரு பயம் தெரியுது. அது 2 படம் 3 படம் பண்ணும்போது அந்த பயமெல்லாம் போயிடும். அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒருத்தருக்கு அது அப்படித்தான் இருக்கும். மற்றபடி விஜய் டிவியில் அவர் போடுவார்ல கவுண்டர்ஸ், குக் வித் கோமாளிக்கெல்லாம் வந்தால் கவுண்டர்ஸ் போடுவார்ல, அதே மாதிரி நிறையா கவுண்டர்ஸு எழுதி வச்சுட்டு கொண்டு போய் டைரக்டர்கிட்ட காட்டியிருக்காரு. படம் முழுக்க அங்கங்கே தெளிச்சு விட்டுருக்காரு. அது நல்லாவும் இருக்குது, அந்த பாலாவோட கவுண்டர்ஸ் பார்க்கும்போது நல்லாவும் இருக்குது. ஒரு சில காமெடி சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அதை டிமானிட்டைசேஷன் ஆயிரும். அப்போ புது நோட்டு மாற்றுறதுக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க தியேட்டருக்கு. அந்த இடத்துல பணமாக மாற்றுறீங்க அப்படின்னு போலீஸ் துரத்தும். இப்போ பாலாஜி சக்திவேலு, பாலா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெருவாக ஓடுவாங்க. கடைசியில் பாலாஜி சக்திவேலு ஒரு சொல்லுவார், அப்போ ஒரு செம சிரிப்பாக இருந்தது அந்த சீனு. என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காத ஒரு சில காமெடியை வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஸ்டோரி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பாலா இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டில் போகிறோம்ல, இது பாலா நடித்த படம், இது பாலாக்காக தான் நான் அந்த படத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் வந்து
ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஏன்னு இருந்தாலும் நம்ம என்ன ஒரு மைண்ட் செட்டில் அந்த படத்துக்கு போகணுமோ பாலாக்காக அப்படிங்கிறதுனால அது லைட்டாக காப்பாற்றப்பட்டுருச்சு. ஸ்டோரிக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர் பாசமாக இருக்கிற ஓவர் லவ்ஸ் பண்ணுற 60 வயசை நெருங்கக்கூடிய 2 ஜோடி. அதில் ஒய்ஃபு சொல்லுவாங்க, நமக்கு குழந்தைங்க இருந்தால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 60ஆம் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, நமக்கு குழந்தைங்க இருந்தால் நமக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கல்ல காந்தி அப்படின்னு. ஒய்ஃபு ஹூன்னு செய்கிறவர் இவர். முடிய கொண்டு வானா தலையை கொண்டு வர்ற ஆள். ஒய்ஃப் மேலே அவ்வளோ பாசம். ஒய்ஃபு இப்படி கேட்டுட்டாங்களே, ஐயோ கேட்டுட்டானே அப்படின்ட்டு எப்படியாவது 60ஆம் கல்யாணம் பண்ணணும். ஒய்ஃபுக்கு என்னென்ன ஆசை அப்படிங்கிறத இவங்க சின்ன வயசில் கல்யாணம் பண்ணும்போது அவர் கேட்டு தெரிஞ்சுருப்பார். அந்த அம்மா இந்த உலகத்தில் தான் இருக்கா, இல்லை ஏலியன் உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்துச்சான்னு தெரியல, ஆசை தானே இவனை நடத்தையா வைக்க போகிறான் அப்படிங்கிறதுக்காக 15 பவுண்டில் தாலி, யானையில் ஊர்வலம், யானையா குதிரையா, குதிரையில் ஊர்வலம், 2000 பேரா, 2000 பேருக்கு இன்விடேஷன் அடிக்கணும், கறி குழம்பு தான் ஊத்தணும். ஏம்மா பாம்மா இது அம்பானி விட்டு கல்யாணமா 2000 பேரை கூப்பிட்டு கறி குழம்பு ஊற்றி குதிரையில் வர்றதுக்கு. அவங்க தெரியாமல் சின்ன வயசில் ஒரு லவ்வில் இருக்கும்போது சொல்லிட்டாங்க. 60 வயசு ஆகி இந்த அதை மறக்கணுங்க. ஏன் பொண்டாட்டி கேட்டா அதுக்கு நான் 2000 பேரை கூப்பிட்டு சோத்தை போட்டு அந்த தாரத்தை பட்டையெல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு ஒன்று பண்ணி பெருசாக பண்ண போகிறேன். ஆமாம் எவ்வளோ வச்சுருக்கேன்? 2 லட்ச ரூபா வச்சுருக்கேன். 2000 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் அடிக்க எவ்வளோ ஆகுன்னு தெரியுமா உனக்கு? 2 லட்சம் ஓவா. அதுவும் வேற எங்கேயோ செக்யூரிட்டியாக வேலை செய்வார். இருந்தும் 2 லட்சம் தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பாலாவோட ஈவெண்ட் கம்பெனிக்கு தான் போய் பேசுவார். பாலா வந்து அவருக்கும் கமிஷன் வச்சு 52 லட்ச ரூபா பில்லு எழுதிடுவார். அவர் கொஞ்சம் காசு. ஆமாம், பாலாவுக்கு கொஞ்சம் காசு வேணும். சரி இவர் ஒரு இளிச்சவாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு 52 லட்ச ரூபா பில் எழுதிடுவார். ஐயா இது முடியாதுங்க அப்படின்ட்டு போயிடுவார். மூளை உள்ள மனுஷன்னு பார்த்தா இந்த மனுஷனுக்கு தான் மூளை ஃபுல்லாக லவ் இருக்குல்ல, லவ் வந்து எல்லாத்தையும் மறைச்சிருச்சுல. 52 லட்சத்தை நான் ரெடி பண்ணுறேன் தம்பி. நான் யாரு தெரியுமா? யாரையா நீ? ஜமீன்தாரி. இது வேறையா? ஜமீன் மூச்சியா? இல்லையா சார், சின்ன வயசுல அந்த மூச்சி இருந்தது தம்பி, இப்போதான் கொஞ்சம் மாறிடுச்சு. பார்த்தா அவரோட பழைய குடும்ப சொத்து, அதை எடுத்துட்டு போய் விற்பாங்க. அதில் ஒரு சீன் வச்சாங்க பாருங்க, அது எனக்கு நம்பவே முடியல. உலகத்தில் இப்படி ஒரு ஏமுலாங்கி சோப்புலாங்கி மனுஷன் இருப்பானா? தான் இடத்துல எவனோ ஒருத்தன் பில்டிங் கட்டிட்டான், ஸோ அவனை போய் அந்த லாயரை வச்சு மிரட்டுன்னா அவன் சொல்கிறான், சார் எனக்கு ரொம்ப எல்லாம் தர முடியாது சார், எம்பிட்டு கொடுப்பீங்க? 10 கோடி ரூபா தரலான்னு. ஐயோ 10 கோடிலாம் நமக்கு செலவு முடியாதுங்க. அப்படி எவ்வளோதான்? அதான் அவர் சொல்றாரு, சரி எவ்வளோதான் சார் உங்களுக்கு வேணும்? நமக்கு இந்த 10 வேணாம், ஒரு 80 லட்ச ரூபா கொடுங்க. அவருக்கு ஐயா நீ லூசா? அவன் தான் 10 கோடி தருவேங்கிறான்ல, 10 கோடியை வச்சு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, 80 லட்ச ரூபா கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது என்ன அது பைத்தியகாரத்தனமா இருக்கு. அந்த சீனை என்ன நினைச்சு வச்சிங்க? நம்ம காந்தி வந்து இவ்வளவு காசு மேல ஆசை இல்லாத ஒருத்தர், ஒரு 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 இன்னசென்ட் மேன்னு காட்டுறதுக்காக இந்த சீனை வச்சிங்களா? நீங்க எதுக்காக அந்த சீனை வச்சிங்களோ அது ஒர்க் ஆகல. இந்த ஆளு பைத்தியங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. என்ன சார் இவ்வளவு ஏமலாங்கியா ஒருத்தரா? அதான் சரி 80 லட்சத்தை கொண்டு வந்து அவங்க நினைச்ச மாதிரி கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆடிக்கிட்டு இருக்கும்போது 2011 டிமானிட்டைசேஷன். நைட்டு ராத்திரி 12 மணிக்கு மேலே வச்சிருக்கிற பழைய தாளெல்லாம் செல்லுபடியாகாது, நீங்கள் காசை மாற்றணும். ஐயோ அப்போ 60ஆம் கல்யாணமும் பண்ணி ஆகணும். அவருக்கு அந்த ஒய்ஃப் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியலை. நம்ம தானே இந்த காசெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குவோம், ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த கல்யாணத்தை பண்ணிக்குவோம். பொண்டாட்டி கேட்டா இந்த டேட்டுக்கு பத்திரிக்கை அடித்தாச்சு, நான் ஏதாவது பண்ணி நான் அந்த இதை பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஒய்ஃபுக்கு அந்த லவ்வுக்காக அவர் பண்ணுற விஷயங்கள் ஆடியன்ஸுக்கு இரிட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஐயா லவ் இருக்கதான் ஏன் வேணும், அதுக்குன்னு இப்படியா 10 கோடி ரூபா இடத்துக்கு 80 லட்சத்தை மட்டும் வாங்கிட்டு வர்றது அப்படின்னு அந்த கேரக்டரோட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒட்ட முடியல. ஸ்டார்டிங்கில் அவங்க இந்த கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் பாசமாக இருக்கிறதும் அவங்க பாசமாக இருக்கிறதும் இப்படி அந்த திருஷ்டி சுற்றி போடுறது இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் சில கிரிஞ்சி பிஸ்னஸ் பண்ணுவாரு, அதை பார்க்கும்போது அந்த கேரக்டரை விட்டு வெளியே வந்துருச்சு. பாலாவுக்கு எப்படி இருக்குமோ அவரை பார்க்கும்போது அப்படி இருக்கு. ஆமாம். ஸோ இப்படியே படம் போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஆனால் நல்லா இருந்தது. அந்த ஒரு ஐயோ இந்த இடம் லேகாக இருக்குங்க போர் அடிக்குதுங்கன்னு இல்லாமல் அந்த படம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இந்த கல்யாணத்தை இவங்க பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி இன்டர்வலுக்கு மேலே இந்த காசை எப்படி மாற்றுறாங்க. இது என்ன ஆக்சுவலி இது என்ன படம்? அவங்க லவ்வை பற்றி பேசுகிறீங்களா,
ஒரு தம்பதி வந்து காசே இல்லாமல் 60ஆம் கல்யாணத்தை பற்றி பேசுகிறத ஒரு படமாக எடுக்கிறீங்களா, இல்லை இன்டர்வலுக்கு மேலே இந்த டிமானிட்டைசேஷனுக்கு கருத்து சொல்கிறதுக்காக படம் எடுக்கிறீங்களாங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 2-3 டாப்பிக்கை தொட்டு வருது. கடைசியில் இந்த காசை மாற்றினாங்களா இல்லையா, இப்படி லவ்வுன்னு இருந்த ஜோடி ரெண்டும் கடைசியில் என்ன ஆச்சு, கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இவங்க என்ன நடந்தது, இதுதான் படத்துடைய கதை. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிடுவாங்க, காந்தியை காண அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் வந்தால் அந்த காந்தியை காணோன்னு சொல்லி அவர் தேடி கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு சின்ன பையன். அந்த காந்தியும் கிடையாது, காந்தியோட வைஃபையும் தொலைச்சிட்டு இவங்க தேடலை. அதுவுமே எனக்கு ஒட்டலை. காந்தியை காணோன்னு படம் முழுக்க தேடிட்டு நடுநடுவில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காந்தின்னா யார், இவர் லைஃப்பில் அவர் ஏன் வந்தார், எப்படி வந்தார், வந்து என்ன ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார் அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் போகும்போது ஃபைனலாக காந்தி கிடச்சிட்டான் அப்படின்னு ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் அந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பையன். அப்போ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது காசுன்னு இருந்த பாலாவுக்கு பின்னாடி இவங்க 2 பேரையும் பார்த்ததுக்கப்புறம் லவ், கருணை இதெல்லாம் வந்ததுனால ஒரு பையனை தத்தெடுத்து அதுக்கு காந்தின்னு பேர் வச்சாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நமக்கு அது பெருசாக ஒட்டலை. பட் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. இந்த டான் படத்தில் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாங்கல்ல, படம் மொக்க சூற கிரிஞ்சு. கடைசியில் அப்பாவை சாவடிச்சு அப்பா சென்டிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு 15 நிமிஷத்தில் லேடிஸ் எல்லாரையும் கவர் பண்ணி படத்தை 100 கோடி அடிச்சாங்கல்ல, அதே டெக்னிக்கை தான் இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால படம் மொக்க கிரிஞ்சின்னு தான் சொல்ல வரல, நல்லா தான் இருந்தது. பட் அவங்க பெருசாக இந்த படத்தில் நம்ம ஆடியன்ஸை பிடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க நினச்சி எடுத்த சீன் வந்து கிளைமேக்ஸில் ஒரு டெத் சீன் ஒன்று வரும். அந்த சீனில் பாலா ஒரு விதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன், அது நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. நான் மிஸ்டி கிட்ட சொல்கிறேன், இப்போ பாரு இதை பார்த்து சில லூசுங்க அழுகிறோம், இதுதான் அவங்களுக்கு வேணும் மிஸ்டின்னு திரும்புகிறேன். மிஸ்டி உட்காந்துக்கிட்டு நீ அந்த லூசில் ஒன்று தானா தம்பி, படம் ஹிட்டு தம்பி, நீங்கள் விரிச்ச வலையில் விழுந்துட்டால, நீங்கள் லேடிஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க, படம் ஹிட்டு அப்படின்ட்டு எழுந்திரிச்சு வந்தேன். ஸோ அந்த ஹாலாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த முடிவு தான் எனக்கு இடிச்சிச்சு. அந்த காந்தின்னு சொன்னது அவங்களோட வைஃபா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சின்ன பையனை சம்மந்தமே இல்லாமல் காட்டுனது தான். அந்த ஹாலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலாக்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாலா ஒரு ஹீரோவாக நம்ம பார்க்க போகிறோம், எப்படி அது சக்ஸஸ் ஆயிரு பாலா அப்படின்ட்டு ஒரு ஃபேனாக இருக்கீங்கன்னா அவர் ஒரு ஹீரோவாக சக்ஸஸ் ஆகிட்டார். படம் அங்கே சக்ஸஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலை. பட் நாட் அ பேட் மூவி, பட் நாட் த வெரி பெஸ்ட் ஆஃப் பாலான்னு சொல்ல முடியாது. பாலாவோட படமே சூப்பருங்க, பெஸ்ட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஃபேமிலியாக போய் பார்த்துட்டு அப்பா பாலா நம்மளை ஏமாத்தலை, ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி படம் கொடுத்துருக்காருங்கிற ஒரு ஃபீல்டில் நம்ம வரலாம். அப்புறம் ஒரு மலையில் ஒரு சீன் ஒன்று இருக்கும், ஹீரோயின் பேசுகிற சீன் ஒன்று இருக்கும். ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு 2-3 படம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த அவங்களுக்கு அந்த ஆக்டிங்கில் வந்து ஓகே இப்படிலாம் பண்ணணுங்கிற அந்த நுவான்சஸ் தெரியுது. மலையில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மலை தண்ணி மூஞ்சில் படுமில்ல, அப்போ ஹீரோயின் அப்படியே நிற்கிறாங்க, ஒன்றுமே பண்ணலை. அவங்க ஒரு சோகத்தில் இருக்காங்கன்னா அப்படி தான் ரியாக்ட் பண்ணணும். இப்போ ஹீரோயின் கிட்ட கோவமாக சில விஷயங்களை பேசணுங்கிற மாதிரி பாலாக்கு பேச சொல்லியிருக்காங்களா. பாலாக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேமராக்கு முன்னாடி அதுவும் ரொமான்ஸ் சீனு, இப்போ கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினை கட்டி பிடிக்கணும், சிங்கிள் டேக்கில் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன இவ்வளோ டயலாகையும் மனப்பாடமாக பேசணும், மழை தண்ணி வேற பிச்சுக்குன்னு இந்த கமல் சார் சொல்கிற மாதிரி. நான் சார் இது பின்னாடி தண்ணி அமுக்கி கங்கையில் தீத்த வர வைக்கணும், பாம்பு வேற கழுத்தில் இழுத்துக்கிட்டு நிற்குது, இதில் டைலாக் வேற செல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோத்தையும் நான் பண்ணணுமா படத்துல. ஆமாம் நீ பண்ணி தான் ஆகணும். தண்ணியை வாயிலே அடிப்பாங்க போல இருக்கு. பாலா ஒவ்வொரு டைலாகும் பேசி முடிய நீ அப்படி பண்ணிக்க கூடாது தெரியுமா, இப்படி பண்ணிக்க கூடாது தெரியுமா, தொடச்சிக்கிட்டே இருக்காரா. ஸோ நமக்கு பாலா அது எவ்வளோ ஒரு இதான சீன் தெரியுமா. அந்த நடிப்புன்னும் போது அந்த மழை தண்ணி கண்ணில் படுறதோ வாயில் படுறதெல்லாம் நீங்கள் அப்படி வைப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க மனசு முழுக்க மைண்டு முழுக்க இந்த பிரச்சனையை ஹீரோயின் கிட்ட எப்படியாவது புரிய வைக்கணுங்கிற மாதிரி ஒரு டயலாக் போது அதெல்லாம் அவங்க அந்த சென்ஸில் வராது, உங்களோட கான்ஷியஸ்னஸில் அது இருக்காது இப்படி இதெல்லாம் தொடக்கணும்னு. பட் அந்த அவ்வளவு நுவான்சஸாக பாலா இப்போ தானே கற்றுக்கிறாரு. எனக்கு அது அந்த சீனில் வந்து நல்லா போயிட்டு இருக்கும் போது பாலா அடிக்கடி மூஞ்ச தொடச்சது வந்து எனக்கு அது டிஸ்டர்பாக இருந்தது அந்த சீனில் பாலா பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் அவர் அடுத்தடுத்த படங்களில் கற்றுக்குவாருன்னு நினைக்கிறேன். ஒரு டீசெண்டான வாட்ச். விவேக் மெர்வினோட மியூசிக் சொல்லணுங்க, பாட்டெல்லாம் வந்து நல்லாவே இருந்தது கேட்குற மாதிரி. அந்த ஒரு
திமிருக்காரின்னு ஒரு பாட்டு வரும், அதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. படத்தோட குவாலிட்டி நல்லா இருக்குது. பாலா வந்து என்ன வச்சு இந்த கோடி கோடியாக போட்டு படம் எடுக்கிறீங்க, படத்தை நல்லா எடுங்கன்னு சம்பளம் கம்மியாக தான் வாங்கினாருங்க மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. பாலாவை வந்து எடுத்தோடனே ஒரு 10 பேரை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி சீன் எல்லாம் இல்லாமல் ஒரு 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 அப்படியே ஒரு ரைஸ் ஒன்று மெதுவாக கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் மேன் சண்டைக்கு பயந்த ஒருத்தர் ஒரு கட்டத்துக்கு மேலே சண்டை அப்படின்னு அடித்தோடனே பறக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போடுறவர் எப்படி போடுவார், காலை பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்பராக தான் பாலாவுக்கு அந்த கேரக்டரைசேஷன்லாம் எழுதியிருக்காங்க. ஓவர் டூவும் பண்ணலை, நல்லா இருந்தது. எனக்கு படமாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. பட் பாலாவை அதில் ஹீரோவை வச்சு பார்க்கும்போது பாலாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட்டு படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிது. பட் எனக்கு மட்டும்தான் அந்த டவுட் வந்துச்சா, உங்கள் எல்லாருக்கும் வந்துச்சான்னு சொல்லுங்கள். படம் பார்த்து முடிஞ்சோடனே எங்க சந்திரமுகி சூப்பர் ஸ்டார் படம்னு உள்ளே வந்து கடைசியில் பார்த்தா ஜோதிகா தின்னுட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, பாலா படம் முடிஞ்சோடு தானே கூப்பிட்டீங்க, கடைசியில் பாலாஜி சக்தி வேலை ஹீரோ ஆக்கியிருக்கீங்க, அப்படி எனக்கு மட்டும்தான் தோணுச்சா, உங்களுக்கும் தோணுச்சாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.